சிங்கத்தோட கத்தியை நரி திருடிட்டு போயிடுச்சு. இது தெரியாத சிங்கம் அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்குது. எங்கே தேடியும் கத்தி கிடைக்கவே இல்லை. காட்டு விலங்கு எல்லாத்தையும் கூப்பிடுது. எல்லா காட்டு விலங்குகளும் சிங்கத்தை பார்க்க வருது. சிங்கம் அந்த விலங்குகிட்ட என்னோட கத்தியை யார் திருடினது அப்படின்னு கேட்குது. அந்த விலங்குகள் நாங்கள் திருடலன்னு சொல்லுது. சிங்கம் அதுக்கு ஒரு வழி பண்ணுது. ஒரு குகைக்குள்ளே போய் ஒரு மந்திர பந்து வச்சுட்டு திருப்பி வெளியில் வருது. வந்து அந்த விலங்குகிட்ட அந்த குகைக்குள்ளே நான் ஒரு மந்திர பந்து வச்சுருக்கேன், நீங்கள் ஒருத்தராக போய் அது மேலே கையை வச்சு நான் திருடலன்னு சொல்லணும். யார் திருடினீங்களோ அவங்கள அந்த பந்து கொண்டுடும் அப்படின்னு சொல்லுது. முதல்ல புலி போகுது, நான் திருடன்னு சொல்லிட்டு வருது. 2வது யானை போகுது, நான் திருடன்னு சொல்லிட்டு வருது. 3வது கரடி போகுது, நானும் திருடன்னு சொல்லிட்டு வருது. 4வதா நரி பயந்து போகுது, இருந்தாலும் நானும் திருடன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுது. ஆனால் நரி தான் திருடன்னு சிங்கம் கண்டுபிடிச்சிருச்சு. எப்படி? ஏன்னா சிங்கம் அந்த பந்து மேலே ஒரு வாசனை திரவியத்தை தடவி வச்சிருந்தது. திருடாத 3 பேர் பந்து மேலே கையை வச்சு நான் திருடல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் திருடின நரி பந்து மேலே கையை வைக்காமலே நான் திருடல அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. கையை வைக்காதனால நரியோட கையில் வாசம் இல்லை.